தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட. கடிதங்கள் மற்றும் மூரில் வரும் பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2008. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள்: உதவி பொறியாளர், பொறியியல், பட்டதாரிகள், தேவை, முன் அனுபவம், பெற்றிருக்க வேண்டும், 12,000 ரூபாய், சம்பளம், படிகள், விதிகளின்படி வழங்கப்படும், கூடுதல் அனுபவத்திற்கு, வயது வரம்பு, கழிக்கப்படும், உயர் கல்வி தகுதிக்கு, ஊதிய நிர்ணயம், நாட்களுக்குள், விண்ணப்பிக்கும் விளம்பரம், தயார் செய்த. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள்: இருப்பு பாதையை அந்த இடத்திலேயே அரசு மருத்துவமனைக்கு நேரில் பார்த்தவாறு குறிப்பினை தயார் செய்த. ஒப்பந்தப்புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள்: மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. 800 ரூபாய் அலுவலக நேரத்தில் பெற்று கொள்ளலாம். வைப்பு தொகை ரூபாய் 8,000. பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் பிற்பகல் மணி வரை மணிக்கு திறக்கப்படும். பொறியாளர் வெளியிடும். ஒப்பந்த புள்ளி தயாரிக்க. மனு. சிறப்பு சுருக்கங்கள்: திருவள்ளூர் மாவட்டம் 600 செய்ய வேண்டும். ஏற்றவகையில் கொடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் வரைக. மூன்றில் ஒரு பாகம். சிறப்பு சுருக்கங்கள்: மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையாவது மறக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போட முடியாது சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அளிக்கக்கூடிய வறட்சியான பகுதிகளிலோ ஒரு முறை மறுமுறை சுழற்சி முறையின் இந்த வசதியை வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். வேளாண்மை துறையில் கொடுக்க எடுத்துக்கொண்டு போர்க்கால அடிப்படையில் என் உரையை நிறைவு செய்கிறேன். 15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. 1. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட உதவி பொறியாளர் பதவிக்கு சிவில் பொறியியல் பட்டதாரிகள் தேவை. வயது 26. 3 ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். மாதம் 12,000 ரூபாய் சம்பளம். படிகள் ஏனைய சலுகைகள் நிறுவன விதிகளின்படி வழங்கப்படும். கூடுதல் அனுபவத்திற்கு ஏற்ப வயது வரம்பு தளர்த்தப்படும். உயர் கல்வி தகுதிக்கு ஊதிய நிர்ணயம் அதிகரிக்கப்படும். தகுதியான பட்டதாரிகள் பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு 20 நாட்களுக்குள் விண்ணப்பிக்க கோரும். விளம்பரம் தயார் செய்க. 2. அலுவலகத்திற்கு செல்லும் இளம் பெண் பல்லாவரம் ரயில் நிலையம் அருகில் கைபேசியில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டே இருப்பு பாதையை கடந்து கொண்டிருந்தார். ரயில் வருவதை கவனிக்கவில்லை.
நிலையத்தில் நின்றிருந்தவர்கள் கத்தினர். எதுவுமே அவள் காதில் விழவில்லை. ரயில் மோதி அந்த இடத்திலேயே நசுங்கி இறந்தா. நிலைய அதிகாரி ரயில்வே காவலர்களுக்கு தெரிவித்தா. ஆய்வாளருடன் வந்த காவலர்கள் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்தனர். நண்பர் ஒருவர் இறந்தவள் வீட்டுக்கு தகவல் கொடுத்தார். விபத்தை நேரில் பார்த்தவர் வரையும் குறிப்பினை தயார் செய்க. 3. தாம்பரத்தில் நீதிமன்ற கட்டடங்கள் கட்டுவதற்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணி விவரங்கள் பற்றிய படிவங்களை 800 ரூபாய் வரைபோலையாக செலுத்தி அலுவலக நேரத்தில் மார்ச் 15ஆம் நாள் வரையில் பெற்று கொள்ளலாம். வைத்தொகை ரூபாய் 8000. பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் ஏப்ரல் 7ஆம் நாள் பிற்பகல் 4 மணி வரை பெறப்பட்டு அன்றே 5 மணிக்கு திறக்கப்படும். சென்னை கட்டடங்கள் தலைமை பொறியாளர் வெளியிடும் ஒப்பந்த புள்ளி தயாரிக்க. 4. திருவள்ளூர் மாவட்டம் நல்லத்தூரில் விவசாயம் முக்கிய தொழில். சுமார் 600 ஏக்கரில் நெல் பயிரிட்டு அறுவடைக்கு தயாராக இருந்தது. பெருமழையால் அருகிலுள்ள ஏரி உடைந்து பயிர் நிலம் முழுமையாக மண் மேடிட்டுள்ளது. விவசாயிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற பயிர்க்கடன் முழுவதையும் ரத்து செய்ய வேண்டும். மண்மேட்டை அகற்றி பயிர் செய்வதற்கு ஏற்ற வகையில் பண்படுத்தி கொடுக்க வேண்டும். கடன் உதவியும் செய்ய வேண்டும். ஊர் தலைவர் மாவட்ட ஆட்சியருக்கு எழுதும் கடிதம் வரைக. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 பாகம் படிக்கப்படும். Ten seconds. 5 seconds. Get ready. Start. விவசாயிகள் மாநாட்டில் மாண்புமிகு வேலம்மா துரை அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையாவது: நாட்டின் பெருமை வாய்ந்த குடிமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள்.
உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே இறைவனுக்கு அடுத்தபடியாக போற்றி புகழப்படக்கூடிய உங்களை இந்த நாடில் மறக்க முடியாது. அப்படி மறப்பதாக இருந்தால் அது நன்றி மறந்த செயல் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயம் செழிக்க வேண்டுமானால் நீர் வளம் முக்கியமானதாகும். இந்த வளம்தான் அண்மை காலங்களில் நம்மை விட்டு வெகு தூரம் போய்விட்டது, நீர்வளம் குன்றிவிட்டது என்பதற்காக மக்களை பட்டினி போட முடியாது. எப்பாடு பட்டேனும் அவர்களுக்கு உணவு அளித்து அவர்களை உயிர் வாழ வைக்க வேண்டும். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓர் அரசின் தலையாய கடமையாகும். அந்த கடமையை நிறைவேற்றும் முகத்தான் அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அரசின் ஆணையை ஏற்று கோவையில் அமைந்துள்ள நமது வேளாண் பல்கலைக்கழகம் வறட்சியை தாங்கி பலன் அளிக்கக்கூடிய சில விதை வகைகளை கண்டுபிடித்துள்ளது. அத்தகைய விதைகளை வறட்சியான பகுதிகளிலோ அல்லது வான் பொய்த்தமையா நீர்வளம் குன்றிய பகுதிகளிலோ பயிர் செய்தால் அறுவடை நன்றாக இருக்கும். கூடவே ஊடு பயிர்களையும் மாற்று பயிர்களையும் பயன்படுத்தினால் குறைந்த செலவில் அதிக பலனை பெறலாம். ஒரு முறை சோளம் பயிரிட்டால் மறுமுறை கம்பு அல்லது பயறு வகைகளை பருவ காலத்திற்கு ஏற்ப மாற்றி மாற்றி சுழற்சி முறையில் பயிரிட வேண்டும். அவ்வாறு செய்தால் மண் வளமும் பாதுகாக்கப்படும். பூச்சி கொல்லி மருந்துகளின் உபயோகமும் குறையும். காலத்திற்கு ஏற்ற பயிரிடும் முறைகள், பயிர் பாதுகாப்பு முறைகள் பற்றி விவசாயிகளுக்கு உதவி தொகையுடன் கூடிய குறுகிய கால இலவச பயிற்சியும் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் அளிக்கப்படுகிறது. இந்த வசதியை அனைவரும் பெற்று பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் இதிலே அடங்கி இருக்கிறது. பயிரிடுவதற்கு முன்னால் மண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வேளாண் துறையில் அதையும் இலவசமாகவே செய்து கொடுக்க அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. மண் வளத்தை தெரிந்து கொண்டால்தான் அதற்கு ஏற்ற வகையில் எருவிடும் தன்மையையும் அளவையும் மாற்றி அமைத்து கொள்ளலாம். அதனால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும் என்பது உங்களுக்கே தெரியும். இப்போது ஏற்பட்டுள்ள வறட்சியை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு குளம், குட்டை, ஏரிகளை தூர்வாரி ஆழப்படுத்தி எதிர்காலத்தில் மழை நீரை தேக்கி வைக்கவும், நீர்வரத்து கால்வாய்களை சீர் செய்யவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆக்கிரமிப்புகள் அனைத்தையும் அப்புறப்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. விவசாய பெருங்குடி மக்களை ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்குகிற வகையில் அவர்கள் பெற்ற கடன் வசூலை தள்ளி வைத்து வட்டி அபராத வட்டிகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். ஸ்டாப்.